sweetness and love this festival season with Arya Anand Pavan Sweets and Snacks. இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல 15000 வரைக்கும் IVF ட்ரீட்மெண்ட் பேக்கேஜ்ல டிஸ்கவுண்ட்ட பெற்றுடுங்க. என்னோட ஃபர்ஸ்ட் படம் ஏப்ரல் மாதத்தில். ஸோ அதுலேருந்து இப்போது கோட் வரைக்கும் ஐ ஹவ் டன் ஹர். ஃபஸ்ட்டு கஸ்டமர் நான் தான். நானும் வந்து பார்த்து சாரீ பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். சின்ன பொண்ணு வந்து பார்த்துட்டு சாரீ எடுத்துகிட்டு போயிட்டாங்க. முடி சாரி மா துர்கா அவங்களோட ஃபேஸ் வச்சு ஒரு எம்ப்ராய்டரி பண்ணியிருக்கேன் சாரியில். ப்ளவுஸில் மா துர்கா பண்ணியிருக்கேன். எவ்வளோ நாள் ஆகியிருக்கு இந்த ஒரு சாரீ மட்டும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி இப்படி அழகாக கொண்டுட்டு வர? 1 month ஆயிடுச்சுன்னு வச்சு. ஹையஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 18,000 வரைக்கும் இருக்குது. உங்ககிட்ட நவராத்திரிக்குன்னு ஸ்பெஷலாக ஏதோ ஒரு மா துர்காவோட இன்ஸ்பயர் ஆகி ஆல்மோஸ்ட் 10 days ஆச்சு அந்த ப்ளவுஸ் ஒரு பேக். ஏதோ ஒரு இன்டர்வியூவில் சொல்லணும்னு நினச்சேன். நான் கண்டிப்பாக இன்றைக்கி சொல்கிறேன். கீது வாஸ்னி ஹா சிஸ்டர் ஆயுஷ் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். சுவாசாவோட தீபாவளி ஃபெஸ்டிவ் கலெக்ஷனில் இருக்கோம். ஸோ உங்களோட பொண்ணு இவ்வளோ அழகாக இவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்களம்மா, எப்படி இருக்குது பார்க்கும்போது? பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா இத்தனை வருஷத்தை விட இந்த வருஷம் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப நல்லா செலக்டிவ், ரொம்ப நல்லாயிருக்கு. நானும் வந்து பார்த்து சாரீ பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு கஸ்டமர் நான் தான். பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. அதனால் கண்டிப்பாக வரவங்க எல்லாருக்கும் கஸ்டமருக்கும் பிடிக்கும். இந்த கலெக்ஷன் ரொம்ப பிடிக்கும். இந்த வருஷம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க இந்த வருஷம். ஆமாம், இந்த கலெக்ஷன் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த ஸ்டைல் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு இருக்கா? அது நிறைய இருக்குதுமா. நான் எதுன்னு சொல்ல முடியும். நான் பார்த்தா எனக்கு எல்லாமே நல்லாயிருக்கு. இப்போ நானே ஒரு 10 சாரி செலக்ட் பண்ணிட்டேன். அப்படி இருக்கும்போது எப்படி நான் வந்து இது கரெக்டாக குறிப்பாக சொல்ல முடியும்? அது என்னோட ஏஜ் கட்டுற மாதிரி சாரி நிறைய இருக்குது சொல்ல போனால். அவ்வளோ நல்லா இருக்குது. சின்ன வயசுக்காரன் கட்டுறவரை நல்லா நிறையா இருக்குது. நல்லா இருக்குது சாரி எல்லாம். ஒன்றும் சொல்கிறதுக்கே இல்லை. சின்ன பொண்ணு வந்து பார்த்துட்டு சாரி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. முடி சாரி வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்களா? நேற்று வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. அவங்களும் சொன்னாங்க நல்லா இருக்குமா, கலெக்ஷன் நல்லா இருக்குமான்னு சொன்னாங்க. லைக் ரொம்பவே பார்த்து ஒரு சாரீஸையும் இவங்க வந்து டிசைன் பண்ணுவாங்க. அவங்களோட ஹார்ட் ஒர்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட அந்த ஓவரால் அவுட்ஃபிட் வெளியில் வரும்போது நமக்கு தெரியும். ஸோ உங்ககிட்ட ஷேர் பண்ணுவாங்களா? நீங்கள் அவங்க ஹார்ட் ஒர்க் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. பார்த்துருக்கேன். நான் கூட இருந்திருக்கேன் எப்போவுமே. இப்போ இந்த வருஷம் தான் அதிகமாக நான் இல்லாத போச்சு. வருஷம் 1 week பிஃபோர் நானே வந்து உட்காந்து இது அம்மா என்கிட்ட காமிப்பாங்க. அம்மா இது நல்லா இருக்கா, இது பாருங்கள், இந்த பார்டர் போடலாமா, அது பண்ணலாமா, எல்லாமே எனக்கும் பிடிக்கும். அவங்களுக்கும் நான் சொல்லுவேன். பட் அவங்க டே நைட்டு ஒர்க் பண்ணுவாங்க. நானும் சொல்லியிருக்கேன் இவ்வளோ டைம் ஒர்க் எடுக்காதம்மா, ஒரு டைமிங் எடுத்துக்கோ ஒர்க் இல்லைன்னு. அவங்க கேட்க மாட்டாங்க. எனக்கு ஒர்க்கு தான் முக்கியம், மக்களுடைய ஹாப்பி தான் முக்கியம் எனக்கு அப்படின்ட்டு. அதனால் அவங்க அந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுற பொண்ணு. அது அவங்க போட்டிருக்காங்க. ப்ளவுஸ் எப்படி இருக்குது பாருங்கள், ஹார்ட் ஒர்க்கு இருக்கா, அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. அது மாதிரி ஒன்று அவங்களே இறங்கி பார்ப்பாங்க வேலையை, அவங்களே பண்ணுவாங்க. அது ஒரு அந்த விஷயத்தில் அவங்க ரொம்ப பர்ஃபெக்ட். வந்து சுவாசா பை கீதுன்னு சொல்லி அழகாக வந்து ரொம்ப பல சூப்பர்பான கலெக்ஷன்ஸ் இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். தீபாவளிக்காக யூனிக்காக எந்த மாதிரி ஸ்டைல்ஸ் இருக்கு? எவ்ரி இயர் ஏதாவது ஒரு கலெக்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு ஆசைப்படுவேன். இந்த வருஷம் வந்து நிறைய இந்த மாதிரி டிஷ்யூ சாரீஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து யார் வேணால் கேரி பண்ணலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஈவன் யங்ஸ்டர்ஸ், பெரியவங்க எல்லாருமே போடலாம். ஸோ கொஞ்சம் நிறைய எம்ப்ராய்டரி சாரீஸ் இந்த தடவை பண்ணியிருக்கேன். ஹேண்ட் ஒர்க் பண்ணி நிறையா கஸ்டமைஸ்ட் சாரீஸ் ஒரு டிசைனும் பிக் பண்ணி யூனிக்காக ஒரு டிசைன் பண்ணியிருக்கேன். அதில் வந்து இந்த தடவை ஃபஸ்ட் டைம் வந்து நவராத்திரி டைமில் என்னோடய எக்ஸிபிஷன் நடக்குது. யூஸ்வலாக நவராத்திரி முடிஞ்சு தான் நான் பண்ணுவேன். இது நவராத்திரி டைமில் நடக்கிறதால மா துர்கா அவங்களோட ஃபேஸ் வச்சு ஒரு எம்ப்ராய்டரி பண்ணியிருக்கேன் சாரியில். ப்ளவுஸில் மா துர்கா பண்ணியிருக்கேன். அப்புறம் நிறைய ட்ரெடிஷ்னல் எலிஃபென்ட்ஸு, ஸ்வான் அந்த மாதிரியெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் மாடர்னாக பார்த்தீங்கன்னா கிராமஃபோன் ஒர்க் பண்ணியிருக்கேன், கிராமஃபோன் வச்சு. அதுக்கப்புறம் பேர்ட்ஸு. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே. ரெகுலராக கொஞ்சம் ரொம்ப ட்ரெடிஷ்னலாகவே பண்ணிகிட்ருப்பேன். பட்டு பார்டர் இந்த மாதிரிலாம். இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறைய பண்ணியிருக்கேன். நிறைய மிரர் ஒர்க் வித் இந்த மாதிரி கட் ஒர்க், மிரர் ஒர்க், சாரி பார்டர் ஒர்க்கு அந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ்டாக இருக்குது. ஹாஃப் அண்ட் ஹாஃப் நிறைய பண்ணியிருக்கேன். சாட்டின் விரும்புகிற கிளைண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இப்போது சாட்டினில் நிறைய நானே ஓன் பிரிண்ட்ஸ் பண்ணி அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கேன். That's nice. Actually, satin வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு மாதிரி அப்கமிங்கில் இருக்கு. அண்ட் ஆல்சோ வெல்வெட், சாஃப்ட் வெல்வெட், நாட் த திக் வெல்வெட், சாஃப்ட் வெல்வெட்டில் கூட நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கேன். அதில் ஹாஃப் அண்ட் ஹாஃப் சிங்கிள் பிரிண்ட் டிசைன்ஸ் நிறைய வந்திருக்கு இதில். ஸோ உங்ககிட்ட எப்பயுமே வந்து இவ்வளோ கலெக்ஷன்ஸ் சொல்லும்போது டக்குன்னு மனசில் வந்து என்ன ப்ரைஸ் ஸ்டார்டிங் இருக்கும், லைக் இருக்கிறதுலே காஸ்ட்லியஸ்ட் எவ்வளோ இருக்குன்ற ஒரு தாட், அதை சொல்லுவோம். ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கஸ்டமைசேஷன். இட்ஸ் நாட் லைக் ஹோல்சேலில் வாங்கி ரீட்டைல் அப்படி கிடையாது. ஸோ எல்லாமே மெட்டீரியல் ஒன்று நாம் பார்த்து பிக் பண்ணி
அது சில sarees வந்து ஒயிட்டில் எடுத்து அதை டை பண்ணி 2 மெட்டீரியல் மிக்ஸ் பண்ணி ட்ரிபிள் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நிறைய கஸ்டமைசேஷன் sarees பண்ணிட்டு இருக்கிறதால ப்ரைஸு கொஞ்சம் இதாக இருக்கும் பட் நாட் லைக் வெரி ஹையர். என்கிட்ட வந்து 4,000லேருந்து sarees இருக்குது. ஓகே அரௌண்ட் 3 ஆல்சோ ஃபியூ sarees அதை பார்த்தீங்கன்னா 4,000 5,000 இந்த மாதிரி இருக்குது. ஷேடட் சாரீஸ்லாம் இந்த தடவை நிறைய வந்து 4,800 அந்த ரேஞ்சஸில் போட்டிருக்கேன். ஹையஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 18,000 வரைக்கும் இருக்குது. ஆமாம், நாட் மோர் தென் தட். 18,000றது வந்து நிறைய ஃபுல் ஒர்க், இட்ஸ் அ ஃபுல் ஹேண்ட் எம்ப்ராய்டரி. ஸோ அதனால அந்த ரேஞ்சஸ் ஹேவ் 13, 14, 15 இந்த மாதிரி ரேஞ்சஸ். பார்த்தீங்கன்னா 4லேருந்து 8 வரைக்கும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஓவராலாக நிறைய ஹேண்ட் எம்ப்ராய்டரிலாம் போட்டு பண்ணிப்பேன்றீங்களா? அந்த ஒரு saree நம்ம இப்போ பார்க்கலாம். யா, டெஃபினட்டாக. இப்போது பார்த்தீங்கன்னா இப்போ நான் கட்டியிருக்கிறது சேம் டிஷ்யூ, அதே மாதிரியில் இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ சாரியில் ஃபுல் ஜர்தோசி ஸ்டோன்ஸ் வச்சு ஃபுல் மோட்டிவ்ஸ் எம்ப்ராய்டரி. இது நிறைய ஃபெஸ்டிவ் லுக்காக இருக்கும். இது நவராத்திரிக்கு இல்லை தீபாவளிக்கு அண்ட் ஆல்சோ ஃபார் த வெட்டிங் ரிசப்ஷன் இது எல்லாத்துக்குமே போடுற மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் அவுட்ஃபிட் இது. திஸ் இஸ் ஸ்வான் ஒர்க். ஓகே, திஸ் இஸ் ஆல் இன் நவ். இது நல்லா போச்சு. ஆக்சுவலி இடையில ஒரு ட்ரையல் பார்த்தோம் இந்த சாரீ. இது கேட்காத ஆளே இல்லை. ஸோ இந்த தடவை கொஞ்சம் இதெல்லாம் நிறைய போட்டிருக்கேன். ப்ளூவில் இருக்குது, இதில் பேபி பிங்க்கில் இருக்குது. நைஸ். ஐ திங்க் இந்த மாதிரி லைட் கலர்ஸ் வந்து இப்போ எஸ். ஸோ இது நம்ம இந்த தடவை நிறைய பேஸ்டல் ஷேட்ஸ். யூஸ்வலாக என்னோட கலெக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாம் பிரைட் கலர்ஸ் தான் இருக்கும். பாப்அப் ஆகிற கலர்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். நவ் ஐ எம் ஜஸ்ட் சேஞ்சிங் இன் டு த ட்ரெண்ட் மாதிரி. ட்ரெண்ட் செட்டராக இருக்கணும்ல, ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நானுமே மாறணும். எப்போவுமே பாப்அப் கலர்ஸாக இருக்கக்கூடாதுன்னு அது இருக்கிற கலர்ஸும் இருக்குது. பட் கொஞ்சம் நிறைய பேஸ்டல் ஷேட்ஸ் இந்த தடவை கொடுத்துருக்கேன். That's nice. Okay. Yeah. So it's a full Banaras border. Okay. One side அந்த work ஃபுல்லாவே ஒரு சைடு மட்டும் தான் இருக்கும். அது காட்டுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பியூர் பட்டு பனாரஸ்ல half and half மாதிரி பண்ணியிருக்கேன். நிறைய வர்க் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். ஒண்ணு ஆமா இது ஃபுல்லா ஒர்க் பார்டர் தான். இதுல 2 கலர்ஸ் மிக்ஸ் பண்ணிருக்கேன். எவ்வளவு நாள் ஆகிருக்கு இந்த ஒரு saree மட்டும் நீங்க கம்ப்ளீட் பண்ணி இப்படி அழகா கொண்டுட்டு வர? 1 week 10 days. 10 days கிட்டல நீங்களே டிசைன் பண்ணுவீங்களா மைண்ட்ல இந்த மாதிரி வரணும் இந்த கலர் மிக்ஸ்? இந்த greenல lavender யூஸ் பண்ணிருக்கோம். So I just love to play with the colors. So அதுல வந்து இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்கு. இது பாத்தீங்கன்னா இந்த இது ரெண்டு லைக் மேட்ச் ஆகும்னு நீங்களே ஐடியா பண்ணீங்க. ஓகே, தட்ஸ் அமேசிங். சோ இது மாதிரி இந்த lavender with green mix பண்ணிருக்கேன். ஓகே, அது கொஞ்சம் பிரைட்டா வேணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு, கொஞ்சம் சட்டிலா வேணுங்கிறவங்களுக்கு green and lavender. உங்ககிட்ட நவராத்திரிக்கு ஸ்பெஷலா ஏதோ ஒரு எஸ் இருக்கு. அந்த இதுதான், this is the one I'll show you. இதுவுமே மா துர்காவோட இன்ஸ்பயர் ஆகி செய்ய இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண I just did this. That's nice. And இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒன் சைடு தான் போட்டிருப்பேன். ஒன் சைடு அண்ட் பல்லு இங்கே போடல. அது என்னென்னா திரும்ப அது கால் கிட்ட வரும் அப்படின்றதுக்காக அதை மைண்டில் வச்சுட்டு த்ரூ அவுட் சாரியில் பண்ணல. ஒன்லி இந்த செஸ்ட் போர்ஷன் அண்ட் பல்லு போர்ஷன் மட்டும்தான் வரும். அண்ட் ஸோ திஸ் இஸ் ஆல்சோ வெரி சிம்பிள். இதை ஃபால் போட்டுட்டா இன்னும் நல்லா சாரியோட கீழே ஃபால் போடுவோம் இல்லையா, அது போட்டால் இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும், நல்லா ஃபால் ஆகும் சாரி. பட் டெஃபினெட்லி இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டாக விரும்புகிற கிளைண்ட்ஸ் இருக்காங்க. அண்ட் இஃப் யூ சி ஐ எம் வேரிங் சம்திங் லைக் யூனோ, ஏன்னா இந்த தடவை ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த நவராத்திரி டைமில் பண்ணுறதில்ல. ஏதாவது சம்திங் யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக ஒன்று கொடுத்தா அப்புறமா வேணும்னா நம்ம ஆர்டர் எடுத்து கூட அப்புறமா பண்ணிக்கலாம். ஸோ அதில் ஏதாவது யூனிக்காக யோசிச்சு பண்ணது தான் இது ஒன்று. மாதுர்காவோட அந்த அவங்களோட ஃபேஸே அவ்வளோ அழகாக இருக்கும் இல்லையா, ஸோ அதை இது பண்ணி டிசைன் பண்ணி பண்ணது. எவ்ரி திங் இஸ் இன்ட்ரிகேட் ஹேண்ட் ஒர்க். ஆல்மோஸ்ட் 10 days ஆச்சு அந்த ப்ளவுஸ் ஒரு பேக் முடிக்கிறதுக்கு. நீங்களே பண்ணுவீங்களா இது ஃபுல்லா? இல்லை, நான் டிசைன் எப்படி வேணுன்றது சொல்லிடுவேன். ஸோ மை டீம் வில் டூ தட். லைக் என்னென்ன எந்த போர்ஷன் என்ன ஒர்க் வேணும் அப்படின்றத நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா தே வில் டூ இட். ஓகே, ஸோ மோஸ்ட்லி இந்த டிசைன் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒன்றும் படிப்பாங்க, ஃபேஷன் டிசைனிங் கோர்சஸ் இப்போ ரீசெண்டாக படிச்சுட்டு வராங்க. இல்லைன்னா சைல்டுஹுட்ல இருந்தே அந்த ஒரு ட்ரீமோட பல பேர் போகிறாங்க. நீங்கள் எப்படி? எனக்கு நீங்கள் சொன்னது ரெண்டாவது தான். ஐ ஹவ் நாட் டன் எனி ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ். எங்கள் அம்மா எங்களுக்கு வந்து நிறைய அவுட்ஃபிட் டிசைன் பண்ணி கொடுப்பாங்க. லைக் துபாயில் இருக்கும்போது அவங்களே ஸ்டிச் பண்ணி மெட்டீரியல் எடுத்து ஸ்டிச் பண்ணி எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மேபி அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி நான் இதில் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி தான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு ட்ரெஸ்ஸிங்கில் ரொம்ப ஈடுபாடு உண்டு. ஐ லவ் டு ட்ரெஸ் அப் அண்ட் ஐ லவ் டு நான் ட்ரெஸ் பண்ணுறதை விட எனக்கு மற்றவங்களுக்கு ட்ரெஸ் பண்ணி பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அது எங்கள் அம்மா கிட்டேருந்து எனக்கு வந்துருக்கு. ஆமாம், நான் மூவி வந்து என்னோட ஃபர்ஸ்ட் படம் ஏப்ரல் மாதத்தில். ஸோ அதுலேருந்து இப்போது கோட் வரைக்கும்
I have done her outfit. Okay. Yeah, so yeah, good. கோட் வரைக்கும் இப்ப பண்ணிருக்கீங்க. ஆமா. பட் அதுக்கப்புறம் இன்னைக்கு அவங்களோட பொண்ணுக்கு நீங்க வந்து அழகா Of டிசைன் course, என் பொண்ணு தானே. Yes, yes. ரொம்ப emotional இல்ல? எமோஷனல். ஏன்னா எனக்கு டாட்டர்ஸ் கிடையாது. So she is a daughter for me. என்னோட அண்ணா டாட்டர் ஒருத்தவங்க இருக்காங்க. And my sister daughter, both of them are. அவங்களுக்கு பண்ணி பார்க்கும்போது இன்னும் ஒரு சந்தோஷம் அதுல. டிசைன் பண்ணும்போது இப்படி வேணும் இந்த மாதிரி அவங்க இன்புட்ஸ் இருக்கும். எங்க அண்ணா டாட்டர் அவ்வளவா கேட்க மாட்டாங்க. நான் என்ன பண்ணி கொடுத்தாலும் ஷி லைக் இட். பட் சின்னவங்க இப்பவே வந்து அவங்க வீட்லயே ஒரு வழி பண்றாங்க. ஸோ ஷி லைக் இது இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன், இனிமே தெரியும் போக போக. ஓகே, நீங்க ட்ரெஸ் டிசைன் பண்ணி கொடுக்கும்போது என்ன சொல்லுவாங்க ஸ்னேகா உங்களோட டாட்டர்? ஃபிளேரா இருக்கிற ட்ரெஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். சுத்தி சுத்தி வருவாங்க, அந்த ட்ரெஸ்ஸை போட்டு சுத்துவாங்க. ஸோ ஷி லைக்ஸ் தட் ஃபிளேர், பட்டு பாவாடை, இந்த ட்ரெடிஷ்னல் இதெல்லாம். இப்போ ஸ்னேகா மேம் பாத்தீங்க அப்படின்னா அவங்களும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க சாரில. அப்போ நீங்க இன்புட்ஸ் எல்லாம் கொடுப்பீங்களா உங்களோட கான்வோ டெஃபினட். நான் இதை வந்து என்னோடது வந்து இது 11th இயர் எக்ஸிபிஷனா பண்றது. பிஸ்னஸா வந்து நான் டிசைனிங்ல ஸ்டார்ட் பண்ணது ஒரு பிஸ்னஸா அது ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் 15 இயர்ஸ். பட் சாரி இது ஃபீல்டு வந்து இட்ஸ் 11th இயர். ஸோ ஒவ்வொரு வருஷமும் எனக்கு அவள் பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்திருக்கா. ஒரு வருஷமும் நான் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறது வந்து அப்ரிஷியேட் பண்ணிருக்கேன். இன்னைக்கு 2 days முன்னாடி ஷீ இஸ் டூயிங் எக்ஸிபிஷன் இன் கோயம்புத்தூர் today. ஸோ அதனால எனக்கு 2 days முன்னாடியே வந்து ஷி கேம், ஷி பர்ச்சேஸ் ஃபியூ சாரீஸ் அண்ட் ஷி லவ் த கலெக்ஷன். நிறைய இன்புட் சொல்லுவாங்க, நல்லா இருக்கு, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைம்மா, யூ சேஞ்ச் திஸ்ன்னு சொல்லுவாங்க. பட் நல்லா இருக்குன்னா அப்ரிஷியேட் நல்லாவே. ஷி லைக் ரொம்ப ஷி வாஸ் வெரி ஹாப்பி திஸ் டைம். லைக் ரொம்ப நல்லா இருக்கு கலெக்ஷன், ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா பண்ணியிருக்கேன். ஷி வாஸ் வெரி ஹாப்பி அபவுட் இட். நானுமே இன்புட் சொல்வேன். லைக் ஷீ இஸ் டூயிங் சில்க் சாரீஸ்ன்றதால எனக்கு நிறைய பிரைடல் கிளைண்ட்ஸ் வராங்க இல்லையா. ஸோ என்ன மாதிரி சாரீஸ் பண்ணி வச்சுக்கிட்டா எப்படி கிளைண்ட்ஸ் வந்து விரும்புவாங்க அப்படின்ற. எஸ், அஃப்கோர்ஸ் நாங்கள் 2 பேரும் அதில் எந்த ஒரு இதில் வில் கீப் ஷேரிங் அவர் வியூஸ். எப்பவுமே ஆண்டர்பிரனர் இருக்கிறது இட்ஸ் நாட் ஈஸி. பட் நீங்கள் வந்து அழகாக ஒரு வருஷமும் சரி புதுசாக கொண்டுட்டு வந்துட்டு இருக்கீங்க. ட்ரெண்ட் வந்து மாறிட்டே இருக்குல்ல, அதுக்கேற்ற மாதிரி சஸ்டெயின் பண்ணுறது. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். இட்ஸ் நாட் ஈஸி அட் ஆல். ஏன்னா நிறைய காம்படிஷன் வந்துச்சு. ஸோ ஒரு வருஷமும் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கணுன்றதுல வந்து நான் அதில் ரொம்ப கீனாக இருக்கேன். இட்ஸ் நாட் ஈஸி இல்லையா. நம்ம ஒரு இண்டஸ்ட்ரியில் சர்வை பண்ணோம்னா நம்மளோட கம்ப்ளீட் ஐடியாஸு, நம்மளோட பேஷன் இருக்கணும் அதில். அப்போ தான் அதை நான் சஸ்டெயின் பண்ண முடியும் அந்த பிஸ்னஸில். எனக்கு வந்து இந்த பிஸ்னஸ் வந்து மோர் தென் இட்ஸ் லைக் என்னோட ஒரு பேபி. ஐ லவ் திஸ் டிசைனிங், ஐ லவ் டூயிங் திஸ். ரொம்ப என்ன சொல்கிறது, மன திருப்தியாக பண்ணுற ஒரு விஷயம். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் டிசைனிங். ஸோ அதில் நான் என்ன புதுசாக பண்ணால் கிளைண்ட்டுக்கு பிடிக்குன்றதை வந்து அதை பார்த்து ஒரு வருஷமும் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். சாட்டிஸ்ஃபை பண்ணிகிட்டு இருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கஸ்டமர்ஸை வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை எஸ் டெஃபினட்டாக ரொம்ப கஷ்டமான விஷயம். அண்ட் அவங்கள திருப்திப்படுத்தினா மட்டுமே நம்ம இந்த இண்டஸ்ட்ரியில் சர்வைவ் ஆக முடியும். யூ ஹேவ் டு தேர் ஆர் ஃபியூ கிளைண்ட்ஸ் ஹூ எல்லாருமே எல்லாத்தையுமே பாசிட்டிவாகவே நம்ம நினைக்க முடியாது. தேர் ஆர் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும். பட் அதை நான் எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கணும்னு நினச்சிட்டு தான் ஓடிட்டுருக்கேன் இன்னமும். நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். யூ கான்ட் எக்ஸ்பெக்ட் ஒன்லி எல்லாருமே வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்கிறதே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணணும். சில பேர் வந்து என்ன வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. இட்ஸ் ஓகே டு ஹியர் ஆல் தட், நத்திங் ராங். அவங்களோட கமெண்ட் அது நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டா தான் நம்ம இன்னும் ஓகே, அவங்க சொல்லியிருக்காங்கன்னா அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்றதை யோசிச்சு அடுத்தது என்ன பண்ணணும்னு மூவ் ஆன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஐயோ அவங்க இப்படி சொல்லிட்டாங்களேன்னு சோர்ந்து உட்காந்துட்டு போனால் அப்புறம் அடுத்த ஸ்டெப் வைக்க முடியாது. ஸோ கிட்டத்தட்ட 10 இயர்ஸ்க்கு மேலே இப்போ 11th இயர் இல்லை. ஆக்சுவலி எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க ஸ்வாசா? ஸ்டார்ட் பண்ணி 1 year தான். பட் நான் நார்மலாக கீது ஹாட் குட்டுன்ற நேம்லேயே சாரீ இது எக்ஸிபிஷன் நடத்திட்டு இருந்தேன். அப்புறமா இதுக்கு ஒரு பிராண்ட் கொடுக்கணும். ஏன்னா கீதுன்றது வந்து ப்ளவுஸ் டிசைனிங், அவுட்ஃபிட் டிசைனிங்கில் தான் இது இருந்துச்சு. சாரிக்குன்னு ஒரு தனியாக ஒரு நேம் கொடுக்கணும்னு லாஸ்ட் இயர் ஸ்வாசான்றது வந்து ஸ்வாசா பை கீதுன்னு வந்து லான்ச் பண்ணேன். ஸோ இருக்கிறதுலே வந்து நான் வந்து ஒரு பிரைடுக்கு மேரேஜ்க்காக பண்ண ஆரி ப்ளவுஸ் வந்து இவ்வளோ ப்ரைஸ் அண்ட் தட் வாஸ் லைக் ரொம்ப ஹெவி ஒர்க்ஸோட நான் பண்ணுன்ற மாதிரி சொல்ல முடியுமா? இன்னொரு விஷயம் நான் வந்து இந்த ஏதோ ஒரு இன்டர்வியூவில் சொல்லணும்னு நினச்சேன். நான் கண்டிப்பாக இன்றைக்கி சொல்கிறேன். நிறைய பேரோட ராங் என்ன எடுத்துகிட்டு இருக்காங்கன்னா கீது ஸ்னேஹா சிஸ்டர் ஐயோ ஷீ இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். தட் ராங் இதை வந்து பேரியரை உடைக்க ட்ரை பண்ணுறேன். அதுக்கு தான் நான் இன்றைக்கி இதை மென்ஷன் பண்ணுறேன். It is not at all. There are people who are charging 1.5 lakhs, 2 lakhs blouse-க்கு. I have not charged more than 70,000 for blouse. ஹெவி 70 நான் ஜாஸ்தியாக சொல்கிறேன். என்கிட்ட ஹெவியஸ்ட் ப்ளவுஸ்னாலே 50க்கு அபோவ் போனதா எனக்கு ஞாபகம் இல்லை, மேபி 60.
full embroidery, heavy embroidery, hand embroidery, Zardosi work, and எவ்வளோ நம்ம எஃபர்ட் போடுறோம். பட் எங்கேயோ ஒரு ராங் இது. ஷீ இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ்ன்றதை மட்டும்தான் பார்க்குறாங்க. பட் எனக்கு வர நிறைய கிளைண்ட்ஸ் வந்து உங்ககிட்ட இட்ஸ் அந்த ஒர்க்குக்கு தகுந்த இதுதான் நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்க. அந்த ஒர்க்குமே நிறைய பேர் ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி பண்ண ப்ளவுசஸ்லாம் இன்னுமே என்கிட்ட கொண்டு வந்து காமிச்சு இதில் எதுவுமே ஆகலை, நாட் ஈவன் பீட் கூட வரலன்றது சொல்லும் போது அந்த சந்தோஷம் எனக்கு இருக்குது. எங்கேயோ ஒரு ராங் இது எங்கேயோ போயிட்டு இருக்கு. பட் தட்ஸ் ஓகே. பட் தென் உங்களுக்கு இருக்குல்ல ஒரு ரிமார்க்கபிள் பிளவுஸ் நாங்கள் இவ்வளோ எஃபோர்ட் போட்டு பண்ணுவோம் அந்த மாதிரி ஏதாவது? இல்லை, நிறைய பண்ணியிருக்கோம். ரீசெண்டாக பூர்விகா ஃபேமிலியில் ஒருத்தவங்க வெட்டிங் ஒன்று பண்ணோம். ஃபுல் ஜுவல்ஸ் செட் பண்ணி ட்ரெண்டாக பண்ணோம். ஆனால் இன்னொன்று அதை போஸ்ட் கூட போடலை. பியூட்டிஃபுல் ப்ளவுஸ். அது எனக்கு ரொம்ப திருப்திகரமான விஷயம். அது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 20 டேஸுக்கு மேலே ஆச்சு. அந்த ஒரு ப்ளவுஸ் 1 month ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதை டிசைன் எப்படி பண்ணலாம். இட்ஸ் ஆல் சில்வர் ஜுவல்லரி. சில்வரில் கெம்ப் டிசைன், ஒரிஜினல் சில்வரில் கெம்ப் இது யூஸ் பண்ணி எல்லா ஆர்னமெண்ட் யூஸ் பண்ணி செட் பண்ண ஒரு ப்ளவுஸ் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அது எனக்கு வந்து ரொம்ப திருப்தியாகவும் அமைஞ்சுது. ஐ வாஸ் ரியலி ஹாப்பி. இன்னொரு விஷயம் என்னென்னா, கிளைண்ட் கொஞ்சம் நம்ம ட்ரஸ்ட் பண்ணி அந்த ஸ்பேஸ் கொடுத்தா தான் நம்மளால் எதுவுமே அவுட்புட் கொடுக்க முடியும். ஸோ அதில் எனக்கு அவங்க ரொம்ப திருப்தியாக they have given me a space and the blouse was looking awesome on that bride and she was looking எக்ஸ்ட்ராடினரி. அவ்வளோ அழகாக வந்தது இந்த ப்ளவுஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே மென்ஷன் பண்ணியிருந்தீங்க, இப்போ வந்து நம்ம இவ்வளோ செலிபிரிட்டிஸுக்கெல்லாம் நீங்கள் பண்ணுறனாலையும் என்னன்னு தெரியல, லைக் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். பட் ஆக்சுவலாக நீங்கள் எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி வந்து ப்ரைஸ் இல்லை டெஃபினட்டாக எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி. இவங்களுக்கு கம்மி, இவங்களுக்கு அதிகம் அப்படின்னு கிடையாது. we have all fixed price and we have in all the ranges. Even if you see the sarees, we have in different ranges. அந்த ஒர்க்குக்கு தகுந்த இதுதான் பண்ணியிருக்கேனே தவிர இட்ஸ் நாட் லைக் இட் இஸ் பாம் மாதிரி அவங்க ப்ரைஸிங்ன்ற அளவுக்குலாம் இங்கே அப்படி கிடையவே கிடையாது. தே கம் அண்ட் see they will know. ஸோ இப்போ அப்கமிங் இருக்கக்கூடிய டிசைன் ஃபீல்டில் வர விமன் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு ஒரு சீனியராக நீங்கள் என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? ஹார்ட் ஒர்க் அது மட்டும்தான். இட்ஸ் நாட் ஈஸி. உட்காந்தோம் ஒரு டெய்லர் கிடச்சிட்டாங்க, எம்ப்ராய்டரி ஆளும் கிடச்சிட்டாங்க, ஒரு இது போட்டிக்கு ஆரம்பிச்சிடலாம் அப்படி கிடையாது. அப்படியே இருந்தாலும் அதில் ஹார்ட் ஒர்க் போட்டால் மட்டும்தான் அதை லவ் பண்ணி பண்ணணும். அப்போ தான் நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆக முடியும். சக்ஸஸ் ஆன உடனே ஓகே நம்ம கிளைண்ட் இருக்காங்க அப்படின்னு ஒரு ரிலாக்ஸ் ஆகாமல் இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி ஒரு நாளும் நினச்சிட்டு பண்ணாதான் பிஸ்னஸில் கடைசி வரைக்கும் நிலைக்க முடியும். That's fantastic and wish you very all success. Thank you so much. Thanks a lot. Thanks Galata. Share sweetness and love this festival season with Adyar Anand Pavan Sweets and Snacks. இந்த festival seasonல 15,000 வரைக்கும் IVF treatment packageல டிஸ்கவுண்ட் பெற்றிடுங்க.